அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க போகிறதாக ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு நண்பர்களே. மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக இப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்க போகுது இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்திருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாகும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டே கைது செய்யப்பட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் ஆகியும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிடாமல் அவர் பார்த்தீங்கன்னா புழல் சிறையிலே இருந்துட்டார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அமைச்சரவை மாற்றம் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்ததுமே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக போட்டிருக்க நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மொத்த அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா கதிகளையும் போய் இருக்காங்க இல்லையா. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு ஒரு குட் லீடராக இருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருக்கு மீண்டும் அவரை விட்டாங்க அப்படின்னா திமுகவை மீண்டும் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க திமுக ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா பதிவேற்கும் நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்கா இந்த மாதம் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் சட்டத்துக்கு விரோதமான பண பரிவர்த்தனை வழக்கில் கைதானதால் அமைச்சர் பதவியை இழந்த செந்தில் பாலாஜிக்கு விரைவில் ஜாமீன் கிடைக்கக்கூடும் என திமுக எதிர்பார்த்துட்டு இருக்கும் நிலையில் அப்படி கிடைத்ததும் வெளியே வந்ததும் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கூறியிருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா இவர் விடுற மாதிரி தெரியல இல்லையா. மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் நீதிபதி அள்ளி முன்பு ஆஜரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதனால் அதிரடியாக அவருடைய வழக்கில் ஜாமீன் கிடைக்கிறதான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்க நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. அவருடைய வழக்கில் நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கும் நிலையில் அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு தான் அனைத்துமே தெரியும் இல்லையா. அதனால் அவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க போகிறதாக செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.